இங்க ஒரு பிராமண லேடி இறந்து போனதுக்கப்புறம், அவங்கள வீட்டுக்காரங்கலாம் சேர்ந்து இறுதி மரியாதை செஞ்சு, அவங்களுக்கு வந்து தகனம் பண்றத, ஒரு ஆடு மேய்க்கிற லேடியா உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு மட்டும் அவங்க எரிஞ்சதுக்கப்புறம், ரதத்துல அவங்க சொர்க்கத்துக்கு போற மாரி தெரியுது. அவங்க பையன் வந்து ஏம்மா அழுதுகிட்டு இருக்கன்னு கேட்டா, "பாத்தியா அவங்கலாம் இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போறாங்கன்னு" சொன்ன உடனே, "சரி வா வீட்டுக்கு போவோம்ன்னு" சொல்லி அந்த பையன கூட்டு போறாங்க. இந்த லேடியும் உடம்பு முடியாம தான் இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பையனுக்கு சாப்பாடுலாம் குடுக்குறாங்க. "நீ சாப்பிடுமான்னா" அவங்க கேட்க மாட்றாங்க. தலைய சாய்ச்சிருக்கும்போது, "நீ எதுக்கும்மா அங்க போய் பொணம் எறியறதெல்லாம் பார்த்த? அதனால தான் உனக்கு உடம்பு முடியலன்னு" சொன்னா. "அங்க பார்த்தியா அவங்கலாம் சொர்க்கத்துக்கு போவாங்க. நல்லது பண்ணா தான்டா அதெல்லாம் நடக்கும்ன்னு" சொல்றாங்க. "நீ கூட தாம்மா நல்லது பண்ணியிருக்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் உன்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டாங்க. எனக்காக தானே நீ அந்த மாரி பண்ணல." அவங்க அம்மாவும் இந்த பையன மடியில படுக்க வச்சுக்கிட்டு, "அம்மா இறந்ததுக்கப்புறம் இந்த மாரி தான்டா தகனம் பண்ணணும். அப்பதான் நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு" சொல்றாங்க. "இந்த மாரிலாம் பேசாதீங்கம்மா, எனக்கு பயமா இருக்குன்னு" சொல்றான். கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருது. இவ உண்டியல உடைச்சு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு பார்த்தா, அதெல்லாம் மேல் ஜாதி ஆளுங்கள தான்டா கூட்டு போவாங்க. நீ ஒழுங்கா சாப்பிடுற வழிய பாருன்னோனே, அவனும் சமைச்சு சாப்பிட்டு அவங்க அம்மாவுக்கும் ஊட்டி விடுறான். அவங்க அம்மா சொல்றாங்க, "உங்க அப்பா உயிரோட தான்டா இருக்காரு. பக்கத்து ஊர்ல இருக்காரு. அம்மா கொஞ்ச நாள்ல இறந்து போயிருவேன்னு அவர்கிட்ட போய் சொல்லு. கடைசியா என்ன வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுடா." நீ கிளம்பி போடான்னு சொல்லும்போது, இவன் தயங்கிக்கிட்டே அங்கேருந்து இவனுக்கு போறான். போன இடத்துல அவங்க அப்பா வரமாட்டேன்னு சொல்லிருவாரு போல இருக்கு. வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா, அவங்க அம்மா இறந்து போய் கிடக்குறாங்க. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய மரத்த போய் வெட்டிக்கிட்டு இருக்கான் தோட்டத்துல இருக்கிறத. தோட்டத்து ஆள் வந்து அடிச்சிடுறான். "நீ எந்த ஜாதின்னே தெரியல, எங்க மரத்த வெட்ட வரியான்னு" கேட்டா, "எங்க அம்மா வச்ச மரம் தானே அது. இத ஏன் வெட்ட விட மாட்றீங்கன்னு" அவன் கேட்கறான். அவன அடிச்சு அமுச்சு விட்டுர்றாங்க. இந்த பையனும் ஸ்ட்ரெயிட்டா பிராமண வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க முதலாளி கிட்ட கேட்கறான். "எங்க அம்மாவ எரிக்கிறதுக்காக கட்டைய வெட்டுறதுக்காக போனேன். என்ன அடிச்சுட்டாங்க. எங்க அம்மா வச்சது தானேன்னு" சொன்னா, "உங்க அம்மா வச்சிருக்கலாம். அது என்னோட இடம் தானே. உன்ட்ட ரூ. 5 இருந்தா குடு. அப்பதான் கட்ட தருவேன்னு" சொல்றாங்க. எல்லாருமே எரிச்சுட்டு மேல் ஜாதி ஆயிற முடியாது. உங்க அம்மாவெல்லாம் எடுத்துட்டு போய் எங்கேயாவது பொத. அந்த ஆத்து ஓரமா புதைச்சு விடு. யாராவது கேட்டாங்கன்னா என் பேர் சொல்லுன்னோனே, இவனும் அழுதுகிட்டே அங்கருந்து போறான். யார் உதவியுமே இல்லாம அவங்க அம்மா பணத்த இவனே வந்து கட்டி இழுத்துட்டு போய்க்கிட்டு இருக்கான். அம்மா உடம்ப புதைக்கிறதுக்கு இவனே மண்ணு நோண்ட ஆரம்பிச்சுடுறான். அப்ப அவன் சொல்றான், "எங்க பாட்டி சாகும்போது தான் எங்க அம்மா பொறந்தாங்க. துர்பாக்கியசாலின்னு எங்க தாத்தா அப்பயே எங்க அம்மாவுக்கு பேர் வச்சுட்டாங்க. எங்க அம்மாவால சொர்க்கத்துக்கு போ முடியாது.